ஆளுநர் நிறுத்தி வைத்த 10 மசோதாக்களும் சட்டமாகின. உச்சநீதிமன்ற தீர்ப்பை அடுத்து அரசிதழில் வெளியிட்டது தமிழ்நாடு அரசு. மாநிலங்களில் இருந்து ஆளுநர்கள் அனுப்பும் மசோதாக்கள் மீது 3 மாதங்களில் முடிவெடுக்க வேண்டும். தமிழ்நாடு அரசு தொடர்ந்த வழக்கில் குடியரசுத் தலைவருக்கு உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தல். தமிழக பாஜக தலைவர் பொறுப்பில் சவால்கள் எதுவும் இல்லை என நயினார் நாகேந்திரன் புதிய தலைமுறைக்கு பிரத்யேக பேட்டி. தேசிய ஜனநாயக கூட்டணியே இனி எப்போதும் வெற்றி பெறும் என்றும் நம்பிக்கை. தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரனின் கோரிக்கையை ஏற்று காலணி அணிந்தார் அண்ணாமலை. திமுக ஆட்சியை அகற்றும் வரை காலணி அணிய மாட்டேன் என்று கூறியிருந்த நிலையில் சபதத்தை முடித்துக் கொண்டாரா அண்ணாமலை. தமிழக பாஜக தலைவராக பொறுப்பேற்றுள்ள நயினார் நாகேந்திரனுக்கு எடப்பாடி பழனிசாமி வாழ்த்து. பணி சிறக்க வாழ்த்துவதாக எக்ஸ் தளத்தில் பதிவு. பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய பொதுக்குழு உறுப்பினராக அண்ணாமலை நியமனம். எல் முருகன், பொன் ராதாகிருஷ்ணன், தமிழிசை, வானதி, சரத்குமார் உள்ளிட்டோரும் பொதுக்குழு உறுப்பினர்களாக தேர்வு. இரண்டு ரைடுகளுக்கு பயந்து அதிமுகவை இபிஎஸ் அடகு வைத்து விட்டார். பாஜக உடனான கூட்டணி தொடர்பாக முதல்வர் ஸ்டாலின் காட்டமான விமர்சனம். அதிமுக பாஜக கூட்டணியை கண்டு முதல்வர் ஸ்டாலின் பீதியில் உள்ளார் என இபிஎஸ் அறிக்கை. தமிழ்நாட்டின் உரிமைகளை ஒருபோதும் விட்டுக் கொடுக்க மாட்டோம் எனவும் உறுதி. மக்களால் நிராகரிக்கப்பட்ட நிர்பந்த கூட்டணி என அதிமுக பாஜக கூட்டணியை விமர்சித்த தவேக தலைவர் விஜய் 2026 திமுக தவேக இடையேதான் போட்டி என மீண்டும் உறுதி. சர்ச்சைக்குரிய பேச்சிற்காக மன்னிப்பு கோரினார் அமைச்சர் பொன்முடி. பலருடைய மனதை புண்படுத்தும் வகையில் பேசியதற்காக வருந்துவதாகவும் அறிக்கை. மக்களவைத் தேர்தலின் போது உருவாக்கப்பட்ட இந்தியா கூட்டணி என்ன ஆனது? காங்கிரஸ் கட்சிக்கு உத்தவ் தாக்கரே கேள்வி. கோவை, நீலகிரி, திண்டுக்கல் மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. வரும் 18ஆம் தேதி வரை மழை தொடரும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு.